ஜெயபிரகாஷ் அவர்கள். ஐயா, நல்லா படித்து ஒரு வேலைக்கு நேர்காணலுக்கு போகிறீங்க. அங்கே போனவொடனே உங்ககிட்ட கேட்குற முத கேள்வி என்ன? அனுபவம் இருக்கா? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், அனுபவம் இல்லைனா உங்கள் பக்கத்து இருக்கைக்காரருக்கு உங்களை விட அனுபவம் பெற்றிருந்தா அவருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். நீங்கள் தோல்வியை தான் தழுவுவீங்க. ஒரு வீடு கட்ட போகிறீங்க, நல்ல அனுபவம் வாய்ந்த கட்டட கலைஞரை வச்சு கட்டுவீங்களா, அல்லது படிச்சிருக்காருன்றதுக்காக முன் அனுபவம் இல்லாத ஒரு பொறியாளர் வச்சு வீடு கட்டுவோமா? ஒரு வழக்கை நடத்துகிறோம், நல்ல அனுபவம் உள்ள வழக்கறிஞர் வச்சு வழக்கு நடத்துவீங்களா, இல்லை நல்லா படித்த வழக்கறிஞர் வச்சு வழக்கு நடத்துவீங்களா? படித்த வழக்கறிஞர் வச்சு தான் வழக்கு நடத்துவேன் என்றால் உங்களுக்கான ஒரு குட்டி கதை சொல்லிக்கிறேன். 1890களில் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் மாமிபாய் என்ற ஒரு மாமி ஒரு வழக்கை நடத்த நேர்ந்தது. உள்ளூர் வக்கீலெல்லாம் வைக்க மாட்டேன், நான் லண்டனில் பாரிஸ்டர் படித்த வக்கீலை தான் வாதாட வைப்பேன்னு சொல்லி லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஒரு வக்கீலை வாதாட கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பாரிஸ்டர் வக்கீலோ பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் உள்ள நுழையும் போதே எதிரணி வக்கீல் அனுபவம் உள்ள வாய்ந்தவர். அவர் வாதாடும் திறமையை பார்த்து வேர்த்து வெளவெளுத்து போய் அங்கேயே வழக்காளிக்கிட்டேயும் நீதிமன்றக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வழக்கிலேருந்து விடுதலை வாங்கிக்கிட்டு வெளியே வந்துட்டார். அந்த பாரிஸ்டர் வக்கீல் யார் தெரியுமா? மகாத்மா காந்தியடிகள் தான். மகாத்மா காந்தியடிகளாகவே இருந்தாலும் வெறும் படிப்பறிவை மட்டும் நம்பி வந்தால் தோல்வியை தழுவ நேரிடும் என்பது தான் உலகியல் நியதி நண்பர்களே. அதே மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ரயில் பயணம் மேற்கொண்டார். அவர் ஒரு முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் மேற்கொள்றதை பொறுத்துக்க முடியாத வெள்ளைக்காரர்கள் ரயிலை நிப்பாட்டி பீட்டர் மரிஸ்பர்க் என்ற ரயில் நிலையத்தில் அவரை பெட்டி படுக்கையோட கீழே தள்ளி விட்டாங்க வலுக்கட்டாயமாக. நண்பர்களே, அந்த ஒரு சம்பவம் தான் உலக அரசியல் வரலாற்றையே மாற்றி போட்ட ஒரு உன்னதமான சம்பவம் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் சாதாரண மோகன்தாஸ் காந்தியாக இருந்தவரை மகாத்மா காந்தியாக உயர்த்தியது. சத்தியாகிரகம் என்றொரு சன்மார்க்க நெறி பிறந்தது. அகிம்சை என்றொரு பேராயுதத்தை நம்ம அனைவர் கையிலும் கொடுத்து இந்த இந்திய தேசத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்த உன்னதமான அனுபவம் அது. மகாத்மா காந்தியாகவே இருந்தாலும் அவர் வெறும் படிப்பறிவை மட்டும் வைத்துக்கொண்டு பம்பாயிலேயே தோல்வியுற்றார். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியாக அவரை உருமாற்றியது அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவமே. அந்த அனுபவத்தினால்தான் நம் தேசம் இந்திய விடுதலை அடைந்தது. அந்த விடுதலை அடைந்ததினால்தான் இன்று நாம் சுதந்திரமாக விருதை மாநகரில் பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பட்டிமன்றம் பேசவே மகாத்மா காந்திக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் தான் காரணம் என்றால் அது மிகையாகாது. தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த கல்லூரியில் படித்துங்க மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு? கார் என்ஜினை புரட்சி ஏற்படுத்தினார்களே காரல் பென்ஸ், ஹென்றி ஃபோர்ட் போன்றவர்கள். அவர்கள் படித்த பல்கலையின் பேர் நமக்கு தெரியுமா? எடிசன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாரா, இல்ல அவர் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிசிட்டியை வச்சு இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பாடமாக படிக்கப்படுகிறதா? இன்றைய செய்தி நாளைய வரலாறு, இன்றைய அனுபவம் தான் நாளைக்கு பாடமாக ஏட்டில் எழுத்து பிற்காலத்தில் படிக்கப்படும். எனவே அனுபவ பாடமே சிறந்தது என்று மழியாது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி.